அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில பார்க்கக்கூடிய 2 விதமான குளியல் முறை. ஒன்று சுட தண்ணியில குளிக்கிறது, இன்னொன்று பச்சை தண்ணியில குளிக்கிறது. நம்மளுடைய தலைமுடியும் தோலும் பளபளப்பாக இருக்கும்னுவாங்க. அது எந்த குளியல் முறை? மேலும் நீண்ட நேரம் நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்மையே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த குளியல் முறை? சில குளியல் முறையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளமை நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதுவே இன்னொரு குளியல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து குறைந்து மிக விரைவில் நமக்கு முதுமையான தோற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல பலவிதமான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பொதுவாக மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி குளியல் என்பது மிகவும் நல்ல விஷயம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூட்டை நீக்குவதற்காக நம்ம குளிக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற சூடு குறைஞ்சாலே பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சுட தண்ணியில் குளிச்சா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குளிர்காலத்தில் பெரும்பாலும் சுட தண்ணியில் குளிப்பது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை, அடிக்கடி கோல்டு வரும், ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெதுவெதுப்பான சுட தண்ணியில் குளிப்பது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் குளிக்கும்போது அந்த நீராவி சுவாசம் வழியாக சென்று மூக்கடைப்பு மற்றும் சுவாச பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலலாம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும், தசைலாம் ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும், இறுக்கமாக இருக்கும். அவங்களாம் சுட தண்ணியில் குளித்தாங்க அப்படின்னா அந்த இறுக்கமான தசைகள் தளர்வடைந்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்படின்றாங்க. மேலும் இந்த மாதிரி டைமில், அதாவது ரொம்ப கடுமையான நீங்கள் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக அடித்து போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுட தண்ணியில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மூட்டு வலி, இடுப்பு வலி, இது போல் ஜாயின்ஸில் ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் சுட தண்ணியில் குளிப்பதன் மூலம் அந்த தசை இறுக்கங்கள் தளர்வடைந்து அந்த வலிக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இந்த சுட தண்ணி குளியல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அவங்களாம் சுட தண்ணியில் குளிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சுட தண்ணியில் குளிப்பதன் மூலம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளின் அளவையும் அது கட்டுப்படுத்துகிறது என்பது ஆய்வின் அறிக்கை. மேலும் சுட தண்ணியில் குளிப்பதன் மூலம் சருமத்தில் உள்ள அழுக்குகள், நச்சுகள், இறந்த செல்கள் இவற்றை முற்றிலுமாக அகற்றுவதற்கு சுட தண்ணி குளியல் மிகவும் உறுதுணையாக இருக்கும். காலையிலிருந்து கடுமையான உடல் உழைப்பு சம்பந்தமான ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க, நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்நீர் குளியல் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுட தண்ணியில் குளிக்கும் போது ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைந்து நல்ல ஒரு நிதானமான மெல்ல உறக்கத்தை அது தூண்டிவிடும். நல்ல நிம்மதியான டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. மேலும் இந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்த வெந்நீர் குளியலையும் சில தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா ஒரு சிலர் ரொம்ப சூடான தண்ணியில் தான் குளிப்பாங்க. அப்படி குளிக்கும்போது ஆவி அதிகமாக வரும். அந்த குளியலில் 20 நிமிடத்துக்கு மேலாக குளிக்கக்கூடாது. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 ஹவர் நீங்கள் சுட தண்ணியே குளிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதனால் உங்களுடைய ஆண்மை தன்மை குறையும், உங்களுடைய விரைப்பையில் இருக்கக்கூடிய விந்துக்களுடைய ஆயுள் குறையும், அதனுடைய வீரியம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நேரம், அதாவது 20 நிமிடத்திற்கு மேலாக ரொம்பவும் சூடான தண்ணியில் குளிக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்பவும் சூடான தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதனால் தலைமுடி கொட்டும் அப்படின்றாங்க. இதனால் ரொம்பவும் சூடான தண்ணியில் தலைக்கு குளிக்கிறத நீங்கள் குறைச்சிக்கணும். ரொம்பவும் சூடான தண்ணியில் குளிப்பதன் மூலம் சருமத்தில் உள்ள துளைகள் ஓப்பன் ஆகி அதிலிருந்து எண்ணெய் சத்துக்கள் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்முடைய இளமையான தோற்றத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய எண்ணெய் சத்துக்கள் குறைந்து நமக்கு முதுமையான தோற்றத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுட தண்ணியில் குளிப்பதன் மூலம் மிக விரைவில் நம்மளுக்கு முதுமையான தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நம்ம சுட தண்ணியில் குளிக்கும் போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்வதால சோப்புனுடைய கெமிக்கல், ஷாம்புடைய கெமிக்கல் நம்முடைய திசுக்கள்ல, நம்முடைய தோலில் இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகள் சென்று அடைத்து கொள்ள வாய்ப்புண்டு. இதனால் நமக்கு
ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது யாராவதுக்கு அரிப்பு, ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் தயவு செஞ்சு சுட தண்ணியில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சுட தண்ணினால் குளிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய குறைந்த அளவு தீமைகள். அடுத்ததாக பச்சை தண்ணின்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த நீரில் குளிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ரொம்பவும் ஈரப்பதம் இருக்கணும், உங்கள் தலை பார்க்க ரொம்ப பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி அதாவது குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது நம்மளுடைய சருமம் பார்ப்பதற்கு இயற்கையாகவே எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் ரொம்ப பளபளப்பாக தெரியுமா, நம்மளுடைய தலைமுடியும் பார்க்க ரொம்பவும் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடத்தண்ணியில் குளிப்பதனால் தோலில் உள்ள துளைகள் திறக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்துக்கள் வெளியேறும். இதுவே நீங்கள் குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணியில் குளிப்பதன் மூலம் தோலில் உள்ள துளைகள் மூடப்பட்டு எண்ணெய் சத்துக்கள் தக்க வைத்துக் கொள்ளப்படும். இதனால் உங்களுடைய இளமையான தோற்றம் நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப இளமையாக இருக்கணும், எவ்வளோ வயசானாலும் உங்களுடைய தோற்றம் ரொம்ப இளமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு பச்சை தண்ணியிலே குளித்தாதான் அந்த தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சர்மம் வறண்ட சர்மமாக இருந்தால், தலைமுடி உடஞ்சிருமோ அப்படின்னு கவலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பச்சை தண்ணி குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே சுட தண்ணியில் குளிச்சா பெஸ்ட்டா, பச்சை தண்ணியில் குளிச்சா பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ந்த நீரில் அதாவது பச்சை தண்ணியில் குளிச்சாதான் பெஸ்ட்டு. ஏன்னா காலையில் எழுந்தவுடன் நீங்கள் குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி ஆகும், இதயம் சுறுசுறுப்பாகும், மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பலவிதமான நன்மைகள் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பதன் மூலம் ஏற்படுகிறது. காலையிலே நீங்கள் சுட தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் அதிகமாகி இதனால் உங்களுக்கு ஒரு விதமான சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்தும். அதனால தான் காலையில் பச்சை தண்ணியில் குளிப்பது மிகவும் மிகவும் அந்த நாள் முழுவதும் மூளைக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். உங்களுடைய தோல் அரிப்பு தன்மை கொண்டதாகவும் உங்கள் தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பச்சை தண்ணி ரொம்பவும் நல்லது. மேலும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிக்கும் போது தான் நம்ம உடலுக்கு வெப்பம் தேவைப்படும். அந்த வெப்பத்திற்காக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை அதை பயன்படுத்தும். இதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் குறைந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மேலும் நீங்கள் ரொம்பவும் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா காலையில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணியில் குளிப்பதன் மூலம் மன அழுத்தம், மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்களை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உண்ணும் உணவு ஜீரணத்தன்மை அதிகரிக்க பச்சை தண்ணியில் குளித்தால் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இரத்தத்தில் உள்ள லிப்மோசைட்ஸ் எனப்படும் கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கு இரத்தத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் குளிர்ந்த நீர் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா குளிர்ந்த நீரில் குளிக்கலாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுட தண்ணியில் தான் குளிக்கணும். ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பச்சை தண்ணி குளிர்ந்த நீரில் குளிப்பதால் ஏற்படக்கூடிய சில தீமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குளிர்காலத்தில் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு வாய்ப்புண்டு. இதனால் ஜலதோஷம், இரும்பல் மற்றும் ஜுரம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புண்டு. உங்களுக்கு ஜலதோஷம் மற்றும் இரும்பல், சளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலும் பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா மூக்கடைப்பு ஏற்பட்டு இந்த ஜலதோஷம், சளி சீக்கிரம் சரியாகாமல் நீண்ட காலத்திற்கு தொடர்வதற்கும் வாய்ப்புண்டு. மேலும் குளிர்ந்த நீரில் குளிப்பதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூடான நீரில் குளிப்பதன் மூலம் தசைகளுடைய இறுக்கம் தளர்வடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எந்த தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் எனக்கு குளிர்ந்த நீரில் குளிக்க தான் ரொம்பவும் பிடிக்கும். அதேபோல் அருவியில் குளிப்பதன் மூலம் உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அருவியில் குளிப்பது மிகவும் நல்லது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.